எனக்கு வந்து எப்படின்னா என் ரூம் வந்து கிளம்ஸியாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி தூக்கமே வராது. எனக்கு அந்த வேலையை செஞ்சு முடிச்சாதான் தூக்கமே வரும் அப்படின்ற மாதிரி ஒரு டைப் ஆஃப் கேர்ள் வந்து நான். அந்த ஸோ ஃபைனலி ஐ ரீச்ட் ஆஃபீஸ். சீரியஸ் தானாக சேர்ந்த கூட்டம்னு இவங்களும் சொல்லிப்பானுங்க. ஆனால் இந்த ஸ்கூல் பசங்களாம் ஜாலியாக இப்போ தான் ஸ்கூலில் விட்டு வராங்க. ஜாலியாக அந்த ஒரு 4:30 மணிக்கு எப்படா வெளியே வரலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிருப்பாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்குமே வந்து நம்ம ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் போகிற விலாக் தான். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து இருக்கேன். ஸோ இனிமேல் தான் ஹேர் கோம் பண்ணணும், கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணணும். ஸோ வாங்க நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 4:25 ஆகுது. கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு போகிறதுக்கு. ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுதான் வந்து நான் எப்போயுமே யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஒரு மாதிரி சட்டிலாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு பெருசாக இது தண்ணி வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதுதான் ஃபுல் ஃபேஸ்க்குமே நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஃபுல் ஃபேஸு, கழுத்து எல்லாமே நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணிப்பேன். நான் பெருசாக மாய்ஸ்சரைசர் அது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இதுவே எனக்கு வந்து போதுமானதாக இருக்கிறதுனால நான் இது மட்டுமே யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மஸ்காரா அண்ட் லிப் பாம் தான். ஸோ லிப் பாம் வந்து நான் மார்ஸோட லிப் பாம் தான் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை தான் வந்து நான் லிப் பாம், ஐ ஷேடோ அண்ட் ப்ளஷ்ஷாக வந்து போட்டுப்பேன். இது வந்து லைட்டாக நம்மளுக்கு வந்து பிங்கிஷ் ஷேடு தரும். ஸோ அதனால ரொம்பவே நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும் ரொம்ப. ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஸ்காரா. ஸோ மஸ்காரா வந்து மெப்ளினோட நியூ இயர்க்கு நான் யூஸ் பண்ணுறேன். மெப்ளின் நியூ இயர்க்கு இதில் வந்து வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா தான் இது. ஸோ வந்து அப்பர் லேஷ் அண்ட் லோவர் லேஷில் போட்டுப்பேன். எப்போயுமே அப்பர் லேஷில் போடும்போது உங்களோட ஐபால் வந்து கீழே இருக்கணும், லோவர் லேஷில் போடும்போது உங்களோட ஐபால் வந்து மேலே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கே நீங்கள் பண்ணிக்கும் போது ப்ராக்டிஸ் ஆகும். எனக்கு இதுவே வந்து ரொம்ப போதுமானதாக இருக்கும். ஏன்னா எனக்கு என்ன மாதிரியே இது வந்து காட்டணும். பெருசாக வந்து அந்த கன்சீலர், ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு இதுவே நல்லா தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம சாப்பிட்டு கிளம்பலாம். ஸோ எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார், உருளைக்கிழங்கு, அப்பளம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க சாப்பிட்டுட்டு நம்ம போவோம். நான் எப்போல்லாம் ரொம்ப ரேராக தான் வீட்டில் சாப்பிட்றேன். எனக்கு டைம் ஆகிடுதா, நான் ரெடி ஆகிறதுக்கு தான் டைம் ஆகுது. ஸோ அதனால் கைஸ் நான் ரெடி ஆகிட்டேன், வாங்க நம்ம போகலாம். டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 4:45 இருக்கும். பட் ஆனால் நான் இப்போ தான் வேலைக்கு கிளம்பிட்டுருக்கேன். ஆனால் இந்த ஸ்கூல் பசங்களாம் ஜாலியாக இப்போ தான் ஸ்கூலில் விட்டு வராங்க. ஜாலியாக அந்த ஒரு 4:30 மணிக்கு எப்படா வெளியே வரலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்த காலெல்லாம் போய் இப்போ வேலைக்கு போகிறேன். ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். நான் நிற்கிறதுக்கும் அந்த கேப் நிற்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்களே. அதுக்கப்புறமா கேப் ஏறி நானுமே வந்து ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டேன். ஸோ ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டு இன்றைக்கி வந்து நான் வந்து டீ குடிக்கலாம் போகல. ஸோ டேரெக்டாக வந்து நான் மேலே தான் போனேன். ஸோ சீக்கிரமாக லாகின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி ஐ ரீச்ட் ஆஃபீஸ். வந்து இப்போ 6:05 ஆகுது. நான் சீக்கிரமாகவே உள்ளே போகலான்னு இருக்கேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் வந்து பிரேக்குக்கு வெளியே போகல, ட்ரெயினிங் இருந்ததுனால. கேஃப்டேரியாவில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து பெருசாக பிரேக் எதுவுமே வெளியே வரல. கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, ட்ரைனிங் இருந்துச்சு அப்படின்றதுனால உள்ளே தான் உட்காந்து சாப்பிட்டேன். ஸோ இப்போ ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன். இப்போ போய் பேகை வச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகணுமாங்க. சீரியஸ் தானாக சேர்ந்த கூட்டம்னு இவங்களும் சொல்லிப்பானுங்க. ஹாய் ஹாய் பண்ணு. அங்கே எல்லாருமே கேப் ஏற கிளம்ப போகிறோம். பாய். தெரிச்சு ஓடுறானுங்க.
ஸோ எப்பயும் போல் நாங்கள் எல்லாருமே ஜாலியாக பேசி முடிச்சுட்டு கேப்புமே ஏறிட்டோம். கேப்புமே கிளம்பிருச்சு. ஸோ நான் வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டீ குடிக்க கூப்பிட்ருந்ததுனால டீ குடிக்க போயிருந்தோம். ஸோ ஜாலியாக இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு போகும்போது. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி அங்கே டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்தோம். டீ குடிக்கிறது தான், அது மட்டும் இல்லை, பேசிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வீட்டுக்கே வந்தேன். இப்போ தான் டீ குடிச்சிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு வந்தேன். டைம் பார்த்திங்கன்னா மணி 6. எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா இன்னும் கதவை திறக்கல. ஸோ வந்தாங்கன்னா உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு படுக்கணும். முடியல, ஒரு மாதிரி பக்கையாக இருக்குது. வராங்கன்னு நினைக்கிறேன், குளிச்சு சவுண்டு கேட்குது. ஸோ கைஸ், நான் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ நம்ம சீக்கிரமாக வந்து தூங்கலான்னு பார்த்தாதான் வீடு குப்பையும் கூலியமாக ஆக்கி வச்சுருக்காங்க. பாருங்கள், துவைச்ச துணி இங்கே வச்சுருக்காங்க, அப்புறமா இங்கே கொஞ்சம் துணியை வச்சுருக்காங்க, எனக்கு மடிக்கிறதுக்கு இவ்வளோ துணியை வச்சுருக்காங்க. எனக்கு வந்து எப்படின்னா, என் ரூம் வந்து கிளம்ஸியாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி தூக்கமே வராது. எனக்கு அந்த வேலையை செஞ்சு முடித்தாதான் தூக்கமே வரும் அப்படின்ற மாதிரி ஒரு டைப் ஆஃப் கேர்ள் வந்து நான். அதனால் வந்து இப்போது நான் இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு என் துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் படுத்தா நிம்மதியாக தூக்கம் வரும். ஸோ வந்து இப்போதைக்கு நான் இதை வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்கணும். ஸோ நானுமே உங்களுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பாய்.